உன்னுடைய தொழில் உயரும், நீ ஒரு ஜாப் நடத்த வேண்டிய நிலைமை வருது, அதையும் வெற்றியாக்கி தரேன். இந்தா இப்படி இந்தாடா உனக்கு பணம், நல்லா இருங்க, ஐஸ்வர்யமாக இருங்க செல்ல மக்களே, வரலாம். மிளந்தி செல்லக்குட்டி, போ செல்லக்குட்டி, அண்ணவா இந்த அப்படி கர்மசாமிக்கு அரோகரா. இந்தாம்மா, உன் எண்ணங்கள் நிறைவேறி நிம்மதியாக இருப்பாய், வாழ்க மக்களே. சென்னை உத்தரவு முடிந்து விட்டதப்பா. இந்த குழந்தை பாக்கியத்தோட இனி அடுத்த வாரம் தான் மெட்ராஸுக்கு உத்தரவு. உட்காருங்க போய். பட்டுக்கோட்டை பக்கத்துல கொட்டை பாக்கு வித்தவன பட்டுக்கோட்டை கால் ஒன்று சரி. அண்ணே அடுத்து அந்த போட்டோவை மேலே அதை கட்டி ரெடி பண்ணுற மாதிரி பண்ணுங்க. பட்டுக்கோட்டையா? பட்டுக்கோட்டையா இல்லையே, பட்டுக்கோட்டையா? என்ன வேணும்பா? கால் ஒன்று. உன் மனைவியுடைய மனநிலைகளை பார்த்தேன். சில நேரத்தில் எனக்கு கழுத்து வலிக்கு, நெஞ்சு படபடக்கு அப்படின்னு அடிக்கடி படுக்கிறான். இது எதுவும் கோளாறா நோயான்னு பார்த்தா நோய்க்குரிய அறிகுறி எந்த டெஸ்ட்லையும் வரல. ஆனால் அது மனது சம்பந்தமான நோய், மனவலி. அந்த நோயை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்றுலாம் கர்ப்பசாமிக்கு சொல்லுங்க, வரலாம். இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். ஆனந்தமாக கூட்டம் பௌர்ணமிக்கு வந்துரு. வாமா பட்டுக்கோட்டை. கால் நின்று வரலாம். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நீ சொல்லலாகுமா? பக்கத்தில் வரணும், காது கேட்காது, மேலே இறையும். உட்காரு. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? உட்காருங்க எல்லாரும். நிற்க முடியுமா? உட்கார முடியுமா? அங்கே தள்ளி இல்லைங்க, நீ அங்கே தள்ளி இல்லை, நீ மட்டும் கண்ண மூடு. இது யார் குழந்தை? இந்த குழந்தை பிறந்த காலத்திலேருந்தே உனக்கும் பொறுத்தவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். இப்போ உன் கூட இருக்கிறது எனக்கு திருப்தி இல்லை, என் மனசு பாதிக்கு, அதனால் என்னைய கொஞ்சம் விட்டுரு, அதுதான் எனக்கு நல்லதாக தெரியுது. நம்ம ரெண்டுக்குள்ள நல்ல இன்பம் கிடைக்கக்கூடிய நிலைமை எனக்கு இல்லை, என்னன்னு தெரியல, எதுவும் செஞ்சிருப்பாங்களா அல்லது நீ குற்றம் செஞ்சியா நான் குற்றம் செஞ்சினாலும் தெரியாது, ஆனால் என் மனசில் விருப்பம் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டான். கால் ஒன்றுட்டான். குழந்தை பெற்ற பிறகு ஒரு ஆம்பளை சொல்ல வேண்டிய வார்த்தையாப்பா இது? சொல்லாமா? சொல்லாமண்ணே. அவன் மனத்தை மாற்றி உங்களை பக்குவமாக வாழ வச்சா போதுமா? விருப்பம்னா எதுக்கு போய் வலிய போய் இழுத்துக்கிட்டு எனக்கு? அவர் விருப்பப்படி இருக்கட்டும்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறியா? எனக்கு அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு மேலே இருந்து உத்தரவு. உன் புரிதனை உனக்கு சரியாக்கி தரணுமா வேண்டாமா? அதுக்கு மட்டும் பதில். உன் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தேகத்தை நீ வச்சிருக்க. அப்படி ஒரு களங்கமான வாழ்க்கையை நான் அனுபவிக்க விரும்பலை. என் லைஃப்பை நான் பார்த்துக்கிடுறேன், இருந்தால் இருக்காரு, போறாருன்னு முடிவுக்கு வரையா? 3.25 மாதம் பொறுமையாக இருந்து என்னை பார், 3 முறை என்னை தேடி வா, வெற்றி அடைவார். ஓ கண்ண முடுறா தம்பி, ஏன்னா அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகாது, கைவிட்டுருடா தம்பி, காலை விட்டு வாடா. பயப்படுத? எப்படியாவது அவளை வசதி தரணுமா? உள்ள என்ன கேள்வி கேட்கான் பத்தியா? அவன் தான் வேணும். கண்ணை மூடு, வாராடான்னு பார்ப்போம். கால் வந்துட்டு வா. நினைச்ச பொம்பளை கிடைக்காட்டா நெஞ்சு வலிக்கும். வா, பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார், அவள் போட்டாவை கொண்டு வா. போகும். பணம்
பணம் கிடைக்கும். போ. கர்மசாமிக்கு மதுரை நாகமலை புதுக்கோட்டை எல்லை செக்கான் ஊரணி. உங்களுக்கு எந்த ஊருக்கா? பசுமலை. பழமுதிர் சோலையிலே அங்கதான் இருக்கும். இன்னொரு காலம் இருக்கா? வரா. உன்னுடைய ஊருக்குள்ள போனேன். மெயின் ரோடு ரைட் சைடில் உள்ள போனேன். ஊருக்குள்ள நுழையதுக்கு முன்னால வலது பக்கத்தில் என்னைய படையில போட்டு கும்பிடுவாங்க. கரும்பாற கருப்பசாமி இருக்கிறாடா. அதுல இருந்து உள்ள தள்ளி போனா பெரிய ஆயின்னு ஒரு ஆத்தா இருக்காளா? கால் வந்துட்டு வா. யார் இருக்கா? பெரிய ஆய். நீ இழந்த பணத்தை நான் வாங்கி தந்துட்டா போதுங்களா? இதோ 10 லட்சம் முதல்ல கிடைக்கும், வெற்றியாகி தரேன். அவனை உங்ககிட்ட பேச வைக்கிறேன். சமாதானமாக கிடைச்சாச்சு. போ. கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்யம் எடுத்து கொடுப்பா. ஐயா, என் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்யம் எடுத்து கொடுற ஆசா. கால் சாமி, என் பிள்ளை வயத்தை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஐயா. எப்பா, ஒருத்தன் தன் பிள்ளையினுடைய வயிறு உடல் சம்பந்தமாக ஏதோ நோய் பிணி இருக்குன்னு சந்தேகப்படுறான். யாது? யாருக்கு சந்தேகப்படுறீங்க? வயிற்றுல எதுவும் பிரச்சனை இருக்குன்னா கால் வந்துட்டு. பணத்தை கொடுத்து ஏமாந்தது யாரு? வாமா என் செல்லம், எனக்கு ஒரு 2 லட்சம் கூட. வா அண்ணன், நீங்க நின்றுக்காங்க. உன் மகனை போய் பார்த்தேன். நைட்டில் ஒழுங்கா தூங்கலை. தூங்கும் போது உடலில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் யூரின் மூலமாக போகிறது மாதிரி வெளியேறி போகுது. அதனால் அவனுக்கு மனநிலைகளும் நரம்பு தளர்ச்சியும் மன வருத்தமும் வந்து இப்போ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். காலில் விழுந்துட்டுவேன். உன் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்து உயிர் கண்டமில்லாம காப்பாற்றி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? வெற்றி மாலை கொடு. நல்ல வாழ்க்கைங்கிறது தானா வாழுறதா? கல்யாணம் முடிச்சு வாழுறது தானே. இந்தாப்பா வா. உன் பிள்ளைக்கு மனக்கோலம் வந்தாச்சு. வெற்றி அடையலாம். சர்வ ஆரோக்கியம் ஆயுள் பலமும் கிடைக்கும். வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வரையில் ஃபுல் சரக்கு வாங்கிட்டு வா. போ. வாமா, கால் வந்துட்டு வாமா. நீ இது எத்தனடா? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா மதுரையில்? வியாபார ஸ்தாபனம் தனியை பார்க்கணும். தனியர் இல்லைம்மா, போய் கால் வந்துட்டு வா. வியாபார ஸ்தாபனம் மதுரை மாநகர். அப்படியா? சரி, கரெக்ட். ஓகே. கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா, முன்னாலவா முன்னாலவா முன்னாலவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளாக கைவிட்டு போன பணம் இன்று வரை வரல. அதில் சொந்தமாக பழகி ஏமாத்தினதுனால அடுத்த முடிவை எடுக்க முடியாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தடுமாற்றம். அதை செம்மையாக்கி தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. கிடைக்கும். இந்தா அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். கெட்ட பேர் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி தரேன். இந்தா நல்லா இரு மகளே. ரத்தத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்க. போயிட்டு வா. கால் வந்துட்டு வா. நீ இது நாளாடா நாங்கள் ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த தொழிலை எங்களால் மன நிம்மதியாக பார்க்க முடியல. சில இளைஞர்களும் பண நஷ்டமும் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வழிவகுக்கிறோடு கேட்டு வந்தவங்க. யார் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கு? யாரு? என்ன தொழில்? புரியலைங்க. சென்ட்ரிங் போகிறாங்க. வேற? நீ இல்லை. நீ கால் வந்துட்டு வரலாம். ஏய், இவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ எதுவும் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டாரு கருப்பசாமி.
சிவா சிவா சிவா, வாமா வா. என்ன வேணும்? ஒரே கேள்வி கேட்டுக்காமா. என்ன வேணும்? உனக்கு முதல்ல மதுரையாமா? எந்த இடம் மதுரையில்? உள்ளே நீவே ஏமாத்து பக்கத்தில். உன் மகனுக்கு ஜூலை மாதத்துக்கு உட்பட வேலை கிடைச்சிடும். அதற்கிடையில் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆஃபர் வரும். அதை அவன் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை செட் பண்ணணுமா? இந்தியாவில் வேலை வேணுமா? எதுனாலும் சரி, வெளிநாட்டு வேலை நிலைக்கும். பல கோடி சம்பாத்தியம் செய்வான். உனக்கு அடங்கி நடப்பான். இஷ்டப்படி கல்யாணம் நடத்துவான். என்னது என்னது? அவன் இஷ்டப்படி கல்யாணம் நடக்கும்பா. கர்மசாமிக்கு என்னையா தொழில் நடத்துகிற? வெள்ளம் கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வரலாம். இது மண்டை, அவன் தயாரிக்கிறது வெல்லம். ரெண்டையும் சேர்த்தா மண்டை வெல்லம். அண்ணாச்சி முட்டை குழம்பு வச்சது மாதிரி தனியாக அவிச்சு ஒரு முட்டை, தனியாக ஒரு குழம்பு, ரெண்டையும் சேர்த்தா முட்டை குழம்பு. இல்லை, 10 வருஷமாக நடத்தக்கூடிய தொழிலில் திடீர்னு பதம் குறைஞ்ச மாதிரி இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் நஷ்டமும் வந்துருச்சு. ஆனால் அந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளம் தோன்றிடுது. இந்நிலைக்கு என்ன காரணம்? நான் சில அடையாளங்களாகிய செய்வன குளார் நடந்திருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறேன். அது உண்மையா அப்படி எனக்கு தெரியணும் கேட்க. உண்மை, நடந்தது உண்மை. நீக்கி தானே உன்னை வாழ வைக்கிறேன். காலப்பா. மெல்ல 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 மெல்ல. இதோ 2 பேருக்காக 1 2 அக்கா அங்கே போ. முதல்ல அந்த பெரிய அக்கா. ஆமாம், உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். பக்கத்தில் வா. ஏரோப்ளேன் போதா ட்ரெயின் போதா பக்கத்தில்? என்ன சத்தம்? ட்ரெயின் போனால் சத்தம் கேட்குமா? இந்தா உன் தொழிலை வெற்றியாக்கி தரேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கோ. கடனை பூரா திருத்தி தரேன். கருப்பசாமி பேரை சொல்லி வாழ்வேன். வெற்றி உண்டு. தொழிலை பெருக்கி தரேன். நல்லா ஓடு. போயிட்டு கால் வந்துட்டு வா. என்ன இது நீங்கள்லாம்? அடுத்த உத்தரவு புதுக்கோட்டை. மதுரை உத்தரவு முடிஞ்சு போச்சு. உன் தொழில ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து உன் வீட்டுக்காரரால் இப்ப செய்ய முடியல. உடல்நிலை தாக்கப்பட்டு கிடக்கிறார். செய்வனையா வைவனையான்னு கேட்கிறேன். செய்வனை. அவனை சரியாக்கி தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. மாரியம்மா, என்ன தாய்? மாரியம்மாவை போய் கும்பிட்டியா? என்ன சொல்லிட்டு வந்த? வட்ட என்னமா சொல்லிட்டு வந்தேன்? உனக்கு எல்லா நிம்மதியும் கிடைக்கும். நேர்ந்து உன் மன அமைதியாக மனவேதனையை தீர்த்து தெளிவாக வாழ வைக்கிறேன். ஆனந்தமடைவாய். சென்றுவா. வாங்க, கால் வந்துட்டு வா. அடுத்து தன் சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீரணும்னு கேட்டு வந்தவங்க வாடா முன்னால வாங்க. என்னமா வேணும் உனக்கு? உன் பையனை போய் பார்த்தேன். உள்ளத்தாலும் உணர்வாலும் பாதிக்கப்பட்டு சரியான தூக்கம் இல்லாத வேதனை அடைந்து இப்போ மாத்திரையில் உட்கார்ந்துருக்கான். அவனை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அவ்வளோதான் ஓடும். இந்தா உன் பிள்ளையும் நல்லாக்கி தரேன், உன் கடனையும் தீர்த்து தரேன். இந்தா மகளே, 3 முறை என்னை வந்து பார், வெற்றி அடைவாய். ஓ, கால் வந்துட்டாடா. குழந்தைய பற்றி கேட்டு வந்தவங்க வாங்கடா வாங்கடா. நில்லுக்கா. இன்னொருத்தர் கால் வந்துட்டு அண்ணே, என் செல்ல அண்ணே. என்னப்பா வேணும்? கண்ணமுடு. முத்துக்கருப்பசாமி எங்க இருக்கிறாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலம்
சோதனை மேல் சோதனை, அடிமேல் அடி, வண்டிகளில் அடிக்கடி செலவீடுகள், உடல் ஆரோக்கியத்தால் குறை. இதுக்கெல்லாம் காரணம் போட்டி பொறாமை இருக்குமோ என்று எண்ணம். உன் வீட்டு பக்கத்தில் கிடக்கிற ஒரு இடத்துல கருவேல முள்ளு செடிகளும் எல்லாம் உண்டு. அந்த இடத்துக்குள்ள கோளாறு நடந்திருக்கு என்பது உண்மை. கால் வந்துட்டு வா. இந்தா தொழிலை வளமாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேற என்னடா வேணும்? நடத்தி தரேன். ஒரு வருத்தம் காலம். கால் வந்துட்டு வாங்க. நல்லா இருக்கா செல்லக்குட்டி? பௌர்ணமிக்கு வா. முன்னாடியே உங்களுக்கு உத்தரவு வந்துட்டோம்யா, வந்துட்டு சித்திரை பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை ஜனனம் பார்க்க முடியும். அது சரி பார்த்துட்டு போகலாம் பண்ணிட்டு உட்காருங்க, ஸ்தானமாக உட்காருங்க. சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு 10 நாள் தான் ஆகுது. இப்போ வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை தோன்றுது. அதனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகளையும் இம்யூனிட்டி பவரையும் பார்த்தேன். எதுவும் மைனஸ் ஆகலை. குழந்தை ஜனனமாகக்கூடிய சக்தி கிடைச்சாச்சு. அதனால் இனி அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அதனால் இன்னும் 2.5 மாதங்களுக்குள் குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும்னு உத்தரவு. தங்க மாரியம்மான வைக்கணும். என்ன மாரியம்மா? கால் வந்துட்டோம். ஓ, வரலாம். வெத்தியாக்கி தரேன், குழந்தை பாக்கியம் தரேன். வீட்டை பற்றி கவலை இல்லை, போயிட்டு வரலாம். பாண்டிச்சேரி. அடுத்து நான் நடத்துகிற தொழிலில் குழப்பமும் சட்டப்படி இடைஞ்சல் இருக்காத தீர்த்து தாண்டு கட்டு வந்தவங்க வாமா. பெண்ணடியா முன்னாலவா. பெண்ணடியாள் வா. ஆ நீங்கள் 3 பேரா? அப்படி நினைக்காங்க. அப்படி நினைக்கா. பாக்கலாம் தெளிப்போ. நீ கால் வந்து பார்ப்பா. என்ன தொழில்? ஓகே 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 ஓகே. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? கண்ணமுடு. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையில் 1000. மனதை புரிஞ்சிக்கா. ஒழுக்கம் நடைமுறை சகல விஷயத்திலும் குழப்பம் நடக்கும். இந்த தொடர்பு இருந்தால் உடல்நிலையும் பாதிக்கும், குடும்பத்தின் வாழ்வு நிலையும் பாதிக்கும். அந்த மனதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? இந்த ஒற்றுமையாக்கி தரேன். மனதை திருத்தி ஒழுக்க நிலைக்கு கொண்டு வரேன். தந்துட்டேன். சந்தோஷமா இருக்கு. கால் அறுசுவை நிரம்பிய பால் குடம். உனக்கு பாண்டிச்சேரியா? புளூனி காரைக்காலா? என் தலையிலையும் மிளகாரைக்கு வந்திருக்கீடா. செல்லலாம் ஆஃப் பண்ணுங்க. யாரும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷத்துக்குள்ளே நீ நடத்தக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் அவசியமில்லாதவர்களுடைய இடைஞ்சலும் சட்டப்படி சந்திக்க வேண்டிய சில சூழ்நிலைகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் செய்வனை வைவனை கோளாறுகள் அல்ல, கிரகங்கள் படி நடக்கிற விதிமுறைகள். இதில் நம்ம எல்லாம் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயமும், தேவையில்லாமல் தண்டனைப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்ற ஒரு அச்ச உணர்வும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த நிலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி தந்தால் போதுமல்லவா? வேற என்ன வேண்டும்? அதை நான் தீர்த்து தரத்துக்கு உத்தரவாயிடுது. அந்த ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 1 ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிப்பான். பணமும் தார, செல்வாக்கும் இருக்க வைக்கிறேன். எல்லாம் ஆனந்தமாக நடக்கும். இவங்க நம்பர் வாங்கி வச்சுக்காங்க. வா மகளே, வா. இந்த வருஷத்திலிருந்து இவா நிறைந்த நுண்ணறிவும் பெரும் பாக்கியமும் பெற்று ஒரு ஆட்சித்தன்மை படைத்த ஒரு கல்வியை அடைவாள். வெற்றி உண்டு. இந்தா வாமா. இந்தா செல்வாக்க ஐஸ்வர்யமா ஆயிரும். தைரியமா இருக்கும். வாப்பா, கால் விட்டு வா. என்னடா இது? என்னடா வேணும் தம்பி? பாண்டிச்சேரியில் எந்த இடம்? பக்கத்தில் வா. அக்காடு ஹோட்டலுக்கு
அக்காடு ஹோட்டலுக்கு ஒரு 1 கிலோமீட்டர். அதுலேருந்து அப்படியே தாண்டி போய் லெஃப்டில் போகணும். ஆமாம். சரிண்ணா? 3 ஆண்டுகள் காலமாக உனக்கு தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. இப்போதைக்கு கடன்களும் தொல்லைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. உடன் இருக்கும் மனிதர்களால் சில தொல்லைகள் மறைவுறலாக நடந்தது. அதுவே இதுக்கு காரணம். உன் தொழிலை வளப்படுத்தி தாரேன், கடனை தீர்த்து தாரேன், கால் வந்துட்டுவான். பௌர்ணமிக்கு முதல் நாள் இங்கே ஒரு யாகம் நடக்கு. அந்த யாகத்தில் வந்து கலந்துக்கா, பௌர்ணமி பூஜையை அட்டன் பண்ணிக்கா, உன் பிரச்சனை தீரும், வெற்றியாக்கி தாரேன், ஆனந்தமடைவா. நான் நினைச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு ஒருத்தன் சொல்லுதாயா. யாருடா அவன்? மகன் சொல்லுதானா? யாரு சொல்லுதா? யாருப்பா? பிள்ளை. நான் நினைக்கிற மாதிரி எனக்கு தொழில் அமையணும்னு கேட்டு வந்தது. பாப்பா, என்னடா காதல் இது, எவன் தந்த பாடவும் இது, கண்ணெடுத்து பார்க்க ஒரு காதல் இல்லையே. தம்பி, என்ன தொழில் பார்க்க போற? பக்கத்தில் வாடா, இன்னும் கொஞ்சம் வாடா, இன்னும் கொஞ்சம் வாடா, அப்படியே நடந்துக்கா, கண்ணை மூடிக்கா. ஃபைனான்ஸ் தொழில் அமையும். நீ இனி ஒரு பெண்ணோடு பழக வேண்டிய சூழ்நிலைகளும் அமையும். அதில் உனக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால் அந்த பழக்கம் வராமல் உன்னைய காப்பாற்றித்தாரேன். வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து தொழில் ஆரம்பி, நானே இருந்து முன்னின்று நடத்தி கோடிகளை சம்பாத்தியம் முடித்தாரேன். நல்லா இரு மகனே. சொன்னது நைஸாக வச்சுக்கா. போயிட்டா 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 போயிட்டா. கர்பசாமிக்கு கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கு கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். பாகவதி, என் வரசை கெடுத்துட்டியே, நல்லாலே. கண்டுக்கு இந்த அழகு. பொண்ணை கேட்டியா கல்யாணத்துக்கு? கால் வந்துட்டு அமைதியாக இருக்குடு. ஏன்டா செதுப்படு இருக்குது? அவன் பேர் புடுப்புடுவானே. இந்தா உன்னை வந்து சேருவோம் பிள்ளை, மாற்றி வைக்க தரேன். நல்லாயிருக்கும், வெளியே சொல்லாத. போய்ட்டா. அந்த சாமியை மாந்திரிகத்தால் ஆரக்கட்டி அதிலிருந்து புத்தி சுவாதீனமானது மாதிரி மனோநிலைகளை உருவாக்கி, இனி அந்த கோயிலுக்கு போனதே தப்பு, கட்டியது தப்பு என்று உணரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த தெய்வத்தின் காட்சி வீட்டு வாசலில் தோன்றும், வீட்டுக்குள் தோன்றாது. எங்கே போய் கேட்டாலும் அதுக்கு தெளிவான விடையும் கிடைக்காது. புரியுதா? அந்த ஆரக்கட்டின முறையை எடுத்து தந்துருந்தேன். உங்களை சுபிட்சமாக வாழ வைக்கிறேன். அந்த கோயிலை வச்சு நீடித்த வாழ்வை உருவாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ உள்ளம் பக்குவப்பட வேண்டும். அதிலிருந்து விடுதலை ஆக்கி தாரேன். மலையாள தேசத்தில் போய் பெரியதொரு தகடு வாங்கி எழுதி வச்சு இருக்கிறானடா தம்பி, வா தம்பி. புரியுதாடா உனக்கு? இன்னும் பிரச்சனை வருகிற பொழுது கோர்ட்டுலையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் போக வேண்டிய விதி இருக்குடா. அதனால தான் வந்த உடனே வழக்கு எதுவும் வச்சிருக்கியான்னு கேட்டேன்டா. 6 மாதம் என்னையை நோக்கி மன அமைதியாக இருந்தால் அத்தனை வெற்றியாகும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். என்னப்பா செய்ய? இன்னைக்கு என்ன கிழமை? வார புதன்கிழமை என்னை வந்து பார். கோயில் ஒரு போட்டாட்டுவோம். போயிட்டோம். பாளையங்கோட்டை எனக்கு வாழ்க்கையும் தொழிலும் நல்லா அமையணும்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா, கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் திறந்திடும். ஏண்டா, கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தோங்கும்படி நேர்ந்திடும். தாயத்து எதுவும் வச்சிருக்கியா? வாங்கினியா முன்னால? அதெல்லாம் இப்போ எங்கே போட்ட? சரி, இப்போ உனக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடு பார்ப்போம். ஏய், என்னங்க சத்தம்?
உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆன்மா அவனுக்கு தெய்வமாக வருது. இப்போ ஒரு 9 மாதங்களாக வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் மன ஒற்றுமை குறைவு வீட்டுக்குள்ள நடக்குது. உடல்நிலை கோளாறுகளும் உண்டு. இதனால் ஒரு அமைதி கிடைக்காத நிலையும் பண இழப்பு நடக்க வேறு எதுவும் கோளாறு நடந்திருக்கா என்னன்னு தெரியணும், அல்லது எங்களுக்கு கிரகம் சரியில்லையா, இதுக்கு ஒரு விளக்கமும் தெளிவும் கிடைக்கும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. அந்த தீவினைகளை நீக்கி வாழ்க்கையை தெய்வீகமாக்கி தரேன். எல்லா ஒற்றுமையும் நடக்கும், மகிழ்ச்சியோடு வாழ்வாய். இந்தா நிறைந்த பணம் கிடைக்கும். ஒரு இடம் வாங்கி போட்டு அசத்துவோம் போ. கர்மசாமிக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. கால் விட்டுலாம். பாளையங்கோட்டை உத்தரவு முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த வாரம் தான் திருவண்ணாமலை. என்னப்பா வேணும்? கண்ண மூடு. கண்ண மூடுறா. கால் வந்துட்டுவாங்க. நல்ல வாழ்வோம்னு நினைச்சோம். இப்படி கிடந்து நாங்கள் இழுபடுறோம். எங்கள் இடத்த விற்றாத தொழில் ஆரம்பிக்கலாம் நினைச்சோம், அதுவும் நடக்கலை. எங்களுக்கு சந்தோஷமும் இல்லை. எடி நம்ம 2 செத்து போயிட்டா என்ன, எதுக்கு நம்ம வாழணும் அப்படி உன் கொண்டாட்டி கேட்டியாமலா? கால் வந்துட்டோம் கேட்டியாமலா? ஆனால் இந்த வாழ்க்கை நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. கால் வந்துட்டு வா. தங்கச்சி எங்கள் உட்காரத்து, நீ மட்டும் கொண்டு வா. எழுதி வச்சதை மாற்றி விடு. தம்பிங்க வா. உன் பத்திரம் எங்கே இருக்கு? அது செல்லாது, மாற்றி எழுதணும்னு சொல்கிறாங்களே, சரியில்லையே. அதை எப்போ செய்யப்புற? சர்வே நம்பரை கொண்டு வா, நான் முடிச்சு தரேன். அண்ணன் திரு நமச்சிவாய் அவர்களே, இவருக்கு என்ன ஐடியா கொடுக்கும்? இந்த மகளே ஆனந்தமாரு, உனக்கு ஒரு வேலை சம்பளம் கிடைக்கக்கூடிய நல்ல வழி கொடுத்தார். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு வாடா தம்பி. நல்லா இருக்கியா? முடியே இல்லையா? ஏன் உனக்கு சரியில்லையா? என்ன செய்தே? வாட்? நீ பேச தமிழா? என்னது வா உட்கார். உன் வீட்டு பக்கம் போன நிறைய மாடு ஆடுகளாக வருது. என்ன அப்படி கொம்பு வச்சுட்டு வருது? நிறைய நிற்குவாங்க. கால் உண்டு. உன் உடல்நிலையை நல்லாக்கி கொடுக்கறதுக்கு உத்தரவாயிடுது. அழிவில்லாமல் மாற்றி தரேன். 6 மாதத்துக்குள்ள தொழிலும் அமையும், வருமானமும் கிடைக்கும். கடன் படாமல் காப்பாற்றுறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை. எந்த ஊரு? சிவகங்கை. பெண்ணடியாள், பெண்ணடியாள், பெண்ணடியாள். இன்னொரு பொண்ணு இருப்பாள, யாரெல்லாம் வந்திருக்கிய? கால் வந்துட்டு வரலாம். கேட்டு கொடு, வேற ஒன்றும் வேண்டாம். உட்காருப்பா. செல்லலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன வேணும்? இங்கே தள்ளிடுங்க. உடம்புல உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை கட்டி வச்சது மாதிரி உசார் இல்லாமல் இருக்கு. உண்மையா? நிச்சயமாக செய்வனை நடந்திருக்குங்கிற ஒரு தாட், ஒரு உணர்ச்சி உன் உள்ளத்தில் ஓடுது. நடந்தது உண்மை. அவிழ்த்து உங்களை உச்சாரணமாக ஆக்கி தரேன், வெற்றி ஆக்கி தரேன். தொழிலும் அப்படியே, பணமும் அப்படியே, மனசும் அப்படியே ஜெயிச்சு தரேன். கால் நிறுத்துவான். அவர் விழுந்தாலே நீங்கள் எல்லாம் விழுந்த மாதிரி தான். அப்படியா? பக்கத்தில் வரலாம். இந்தா சர்வமும் வெற்றியாக்கி உன் உடலை நல்லாக்கி தரேன். செய்வனையை தீர்க்க வழிவகுத்து தரேன். பௌர்ணமிக்கு முதல் வந்து பாரு. சிவகங்கை மாவட்டம், குறுக்க வந்து உட்கார்ந்துக்கிட்டி அம்மா, அங்கே நில்லுங்க.
உன் பையனுக்கு வேலையும் வாழ்க்கையும் அமைச்சு தந்தா போதுமில்லா? அமைச்சு தந்தா போதுமில்லா? நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன், மனத்தை மாற்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வீண் குழப்பம் வேண்டாம். கொஞ்ச நேரம் கண்ண முடுப்பா. ஓ, கட்டுப்படுவாள், வெற்றி உண்டு. நல்ல வாழ்வே அமைஞ்சிருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள எல்லாமே வெற்றியாக நடக்கும். வாமா பின்னாடியா, கால் வந்துட்டு வா. பொறுமையாக இருங்க சார். ஏன் ஆத்திரப்படுறீங்க? முட்டுது, இதே முட்டுதே. உட்கார். என்ன வேணும்? என்ன பிரச்சனை? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கொஞ்சம் பக்கத்தில் வா. நல்ல கண்ணை மூடி நிதானமாக உட்காருமா. உங்கள் எல்லையில் கருப்புசாமி வரார, காளியம்மா இருக்காள. இப்போ ஒரு வருஷ காலங்களாக வீட்டில் அவசியமற்ற மரணமும் சூழ்நிலைகள் நடந்துச்சே, அதுக்கு மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா? அப்படி என்றால் அடுத்து உள்ள நிகழ்வில் எதுவும் குழப்பம் இருக்குமா? சொத்து சம்பந்தமாகவும் பணம் சம்பந்தமாகவும் பிரச்சனையும் வாக்குவாதமும் நடக்கு. அது ஸ்டேஷனில் போய் பேசி முடியுமா அல்லது குடும்பத்துக்குள்ளே முடியுமாங்கிற குழப்பம் உனக்கு. கால் வந்துட்டு என்ன குடும்பம்? இந்தா, நானே அதை சமாதானமாக முடித்து குழப்பமெல்லாம் வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு. இந்தா மகனே, வேற என்ன வேணும்? மாற்றி தரேன், தைரியமா. கருப்பசாமிக்கு அடுத்த ட்ரிப்பு இந்த கம்பிக்கு அந்த பக்கம் உட்கார இருக்குது. இதுவரை இருக்கக்கூடாது யாரும். உட்காருங்க. யார் இது? எல்லாரும் ஒண்ணா வாடா. என்னடா செய்யணும் தொழிலை பற்றி? நீ ஒரு பக்கம், அவள் ஒரு பக்கம். இந்த நிலைகள் மாறுறதுக்கு இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதில் மாறிடுவீங்க. எல்லாரும் ஒன்றா இருந்து தொழிலையும் பார்க்கலாம், வாழ்க்கையும் நடத்தலாம். வேறு என்ன வேணும்? நிச்சயமாக இருக்குது. செப்டம்பர் மாதத்து வரை வெற்றி ஆகணும். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன பேர் வைப்பீங்க? என்ன பேர் வைப்ப? முருகப்பெருமான் வந்து குறுக்க நிற்கார, அதான் கேட்டேன். திருச்செந்தூரில் சொன்னியா நீ? நீ சொன்னியா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா, ஆம்பளை பையன் பிறப்பான். முருகப்பெருமானுடைய பேர் கதிரேசன். எப்படி வைக்கணும்? ஒளிமயமா இருப்பான். உலகம் விஞ்ஞானம் பெறக்கூடிய நிலை பிறப்பான். விஞ்ஞானியாக இருப்பான். ஆனந்தம் அடைவாய். எல்லா புண்ணியமும் பெறுவாய். வாழ்க.